அனைத்து நல்லுணங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ், இஸ்ரேல் மறுபடியும் அதிகாரப்பூர்வமாக லெபனான் மீது நடத்தப்படுகிற தாக்குதலை உறுதி செய்திருக்கிறது. அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 60 நாளுக்கு அப்புறம் எங்களால் வித்ட்ரா பண்ண முடியாது, நாங்கள் போருக்கு தயார். ஏன்னா இங்கே நாங்கள் முடிக்க வேண்டிய வேலை அப்படியே இருக்குது. அவங்க ஹெஸ்புல்லா தரப்பில் வெளியேறன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய பதிவுகள், வெஸ்ட் பேங்கில் நடக்கிற தாக்குதல், காசாவுக்குள்ளே இருக்கக்கூடிய நிகழ்வுகள், நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வீடியோ பதிவோடு கொஞ்சம் நான் காட்டணும்னு நினைக்கிறேன். ஒன்று. இரண்டாவது, நம்ம கண்டென்ட் கந்தசாமி யார், ட்ரம்ப் அவர்கள் அடுத்தடுத்த அறிவிப்பு பெரிய அளவுக்கு நிகழ்ந்திருக்கிறது. இன்றைக்கி அவருக்கே கொஞ்சம் விபூதி அடித்து விட்டுருக்காங்க எக்ஸ் தளத்தில் இருந்து. என்ன நம்ம தலைவருக்கே இப்படி விபூதி அடித்து விட்டுருக்காங்களே அப்படின்ற ஒரு பதிவும் பார்க்க போகிறோம். அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள், ரஷ்யா நாங்கள் தயாராக இருக்குன்னுட்டாங்க. உக்ரைன் மிகப்பெரிய தாக்குதலை ரஷ்யாவுக்குள் நிகழ்த்தியிருக்கிறது. ரஷ்யா நாங்கள் நிச்சயம் அணு ஆயுதத்தை போட போகிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. மறுபடியும் ஒரு கலோபரமான ஒரு நிகழ்வு. இருந்தாலும் நம்ம பரபரப்பு இல்லாமல் சாவகாசமாக அப்படியே அந்த சம்பவ இடத்துக்கு போகலாம். தயாராக இருந்துக்கோங்க, வாங்க போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு ட்ரம்ப் அவர்களோட ஒரு 2 மிகப்பெரிய ஒரு வசனம் இருக்குது. அதை பேசிட்டு நம்ம முக்கியமான நிகழ்வு நம்ம போயிடலாம். ஏன் அப்படின்னா, ட்ரம்ப் அவர்கள் தான் நம்ம இப்போது நிலைமைக்கு இதுக்கப்புறம் நம்ம கண்டென்ட் கந்தசாமி என்ன பெரிய அளவுக்கு பயங்கரமாக அடுத்தடுத்து 100 சைன்லாம் போட்டு பெரிய அளவுக்கு இன்றைக்கி உலக நாடுகளே ஒரு கலக்கி கொண்டு இருக்கிறார். அந்த கலக்கிறதுல நிறைய வார்த்தைகள்லாம் சொல்லியிருக்கிறார்ல. அதில் நான் உங்களுக்கு ஒரு ப்ரூஃப் ஒன்று காட்ட விரும்புகிறேன். ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, ஜெலன்ஸ்கி பொறுத்த வரைக்கும் தயாராக இருக்கிறாரு. அது இல்லாமல் புட்டினோட வாரில் எங்கள் அமெரிக்கா சார்பாக நாங்கள் 200 பில்லியன் கொடுத்தோம், ஆனால் ஐரோப்பா சார்பாக கம்மியாக தான் கொடுத்தாங்க எங்களை விடனாங்கல்ல. அதற்கு பாருங்கள், எக்ஸ் தளத்தில் கீழே ஒவ்வொருத்தரும் தனது தகவல் சொல்லும்போது உண்மையாக இருந்தால் எக்ஸ் தளத்தில் விட்டுருவாங்க. பொய்யாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, தலைவர் பொய் பேசி விட்டார் அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. ரீடர் ஆடட் கண்டெஸ்ட் அப்படின்னு போட்டு அவர் பொய் சொல்லியிருக்கிறாரு. ஆக்சுவலாக அமெரிக்கா 200 பில்லியன் செலவு பண்ணல ஐரோப்பாவில். ஐரோப்பா வேணால் 125 பில்லியன் ஈரோ செலவு பண்ணியிருக்காங்க அக்டோபர் 24 வரைக்கும். அமெரிக்கா செலவு பண்ணது 89 பில்லியன் மட்டுமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அவருக்கே, அதாவது அவங்க பொருளை எடுத்து அவங்களே போடுறதுன்றாங்கல்ல, அந்த மாதிரி ட்ரம்ப் அவர்கள் சொன்னது பொய்ன்ட்டு எக்ஸ் தளத்தில் அந்த கீழே வரும்ல நோட்டிஃபிகேஷன் வரல, அதில் பொய் சொல்லிட்டாருன்னு அவர் பேச வந்திருக்கிறது. இது பல்பு நம்பர் 1 எடுத்துக்கலாமா? நம்ம காலையில் இது மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் அடிக்கிருந்தோம். நம்ம இரண்டாவது தகவல் கூட பாருங்கள். குறிப்பாக நாங்கள் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபார்மில் போய் அவர் பேசும்போது, நாங்கள் கனடா கிட்ட கெஞ்சிட்டலாம் இல்லை, அது இல்லாமல் ட்ரேட் டிஃபிசிட் அவங்கக்கிட்ட அதிகமாக இருக்குது. ட்ரேட் டிஃபிசிட் நாங்கள் அதிகமாக இறக்குமதி பண்ணுறோம், ஆனால் அவங்க எங்களது வாங்கலை அப்படின்றப்ப நிறைய விஷயம் சொன்னாங்க. அதுவுமே நீங்கள் கீழே பாருங்கள், தலைவர் பொய் பேசி விட்டார். ஆக்சுவலாக கனடாவுக்கும் அமெரிக்காவோட ட்ரேட் டிஃபிசிட்னா ட்ரேடு பற்றாக்குறை எவ்வளோ, 54.99 பில்லியன் 2024. ஆனால் அது ஆயில் கேஸ் இம்போர்ட் இறக்குமதியில் மட்டும்தான். மற்றதில் எனர்ஜி ட்ரேடு அப்புறம் இதெல்லாம் பார்த்தோன்னா அமெரிக்கா சர்ப்ளஸாக தான் இருக்குது. ஏன்னா அமெரிக்கா 200லிருந்து 250 பில்லியன் டிஃபிசிட் இருக்கிறது ஃபால்ஸ், தவறு. இவங்க கனடா கிட்ட சர்ப்ளஸாக தான் இருக்காங்க. ஸோ ஆதாயம் அடைந்திருக்கிறது அமெரிக்கா தான் அப்படி என்பதையும் அவங்க பொருள் எடுத்து அவங்களே போட்டிருக்கிறாங்க. எப்படி இரண்டாவது சம்பவம், நம்ம கண்டென்ட் கந்தசாமிக்கு சோதனையை பார்த்தீங்களா? இந்த மாதிரி அவர் தகவல் தலைவர் அடிக்கடி இப்படி சொல்லிட்டாரு, அதை கொஞ்சம் திருத்திக்கோங்கன்னு சொல்லிட்டு எக்ஸ் தளத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ இது இனி நம்மளுக்கு இந்த மாதிரியான சம்பவங்கள் பெரிய அளவுக்கு தேவைப்படுகிறது. இருந்தாலும் தலைவர் சொல்லிட்டாரு. அடுத்து எனது பயணம் எங்கே தெரியுமா? நேராக வடகொரியா கிட்ட போகிறேன், புடினவர்கள்கிட்டையும் நான் கூடியவர்கள் நான் பார்த்து பேச போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் இன்னொரு தகவல் உங்ககிட்ட ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லிட்டு போகிறேன். ஏன்னா ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் சமீப காலமாக ரஷ்யாவில் ஒரு பேசு பொருளாக இருக்கிறது, பெரிய தாக்கல்லாம் நிகழ்த்தியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டப்பட்டதுக்கு, இந்த ஹைப்பர்சோனிக்கினுடைய ஸ்டஃப் அது எல்லாமே ஒபாமா தான் ரஷ்யாவுக்கு அந்த ஐடியாவை இதுக்கு முன்னாடி ஷேர் பண்ணிட்டாரு. சம் பேட் கை ஹைப்பர்சோனிக்கினுடைய விஷயத்தில் திருடி கொண்டு போயிட்டு ரஷ்யா கிட்ட கொடுத்துட்டாங்க. அதனால தான் ரஷ்யா இன்னைக்கு தாக்கல் நடத்துகிறாங்கன்றாங்க. பிடிச்சிக்கோங்க, கண்டென்ட் கந்தசாமி போட்டு தள்ளிட்டாரு. நாளைக்கு நம்மளுக்கு அது உண்மை இல்லையா அப்படின்றத நம்ம விலாவரியாக சொல்லிடுவாங்க. இன்னொரு தகவலும் பார்த்தோன்னா, இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் முடிச்சு போகிற மாதிரி ஒரு தகவல் ஒன்று. நீங்கள் தமிழக ஊடகங்களில் பயங்கர ஒரு ஃப்ளாஷ் நியூஸாக பார்த்துருப்பீங்க.
ஊழல் குற்றச்சாட்டு, அதானி நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஒப்பந்தம் ரத்து, 484 மெகாவாட் அதானி காற்றாலை மின் உற்பத்தி ஒப்பந்தம் வந்து 70% அதிக விலைக்கு வாங்குவதாக ரணில் விக்ரமசிங்கே அமைச்சரவை ஒப்புதல் போட்டதை இப்போ இருக்கக்கூடிய அனுராக் குமார தேசநாயக்க தலைமையில் அமைச்சரவை ரத்து செய்யப்படுகிறதுனா சொன்னாங்க. அதற்கு அவங்க இலங்கை தரப்புலையும் சொல்லிட்டாங்க. எங்கள் அதானி குரூப்லையும் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் கேபினெட்டில் முடிவு எடுத்தது, அதாவது ஜனவரி 2 கேபினெட் கூட்டத்தை கூட்டி முடிவு எடுத்ததில் அந்த டேரிஃபை ரீஎவால்வேட் பண்ணுறதுன்னு தான் சொன்னோம். நாங்கள் ரத்து பண்ணலன்னு சொல்ல. அது இல்லாமல் அடிஷ்னலாக இன்னும் 1 பில்லியன் அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதாவது க்ரீன் எனர்ஜி செக்டாரில் அதானி நிறுவனம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. யாரோ தவறான தகவலை பரப்பி விட்டார்கள். அந்த தகவலை நம்பி இந்தியா முழுவதும் பேசு பொருளாக இருக்கிறது அப்படின்ற ஒரு தகவலையும் சொல்லி, ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, இன்னமும் ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் தான் ஓடிட்டுருக்கு. இன்னும் இந்த தகவல் வந்து ரீச் ஆகலை. அதனால் மறுபடியும் நான் தூக்கி போயிட்டு அந்த தகவலை ரீச் பண்ணுறேன். இலங்கை தரப்பிலிருந்து தவறுங்க, அந்த டேரிஃபை நாங்கள் திரும்பி ரீஎவால்வேட் தான் பண்ண சொல்லியிருக்கோம், மறு ஆய்வு செய்ய சொல்லியிருக்கிறோம் என்று கூறியிருக்கிறார்கள். ஸோ நேற்று ஒரு தகவல் நான் சொல்லியிருந்தேன், அமெரிக்காவில் இது மாதிரி குறை பிரசவத்தெல்லாம் குழந்தை அறுத்து எடுத்தெல்லாம் அங்கே விசாவுக்காக பெருசாக ட்ரை பண்ணுறாங்கன்ற ஒரு தகவல். இரண்டாவது இந்த தகவல் சரி. இப்போ நம்ம நேராக எங்கே போகிறோம், சம்பவ இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு பரபரப்பு சொல்லிடுறேன். முன்னாள் அதிபர்களான ஜேஎஃப்ஏ ஜான் எஃப் கென்னடியாக இருக்கட்டும், இல்லை ஆர்எஃப் கென்னடியாக இருக்கட்டும், மார்ட்டின் லூதர் கிங்கோட கொலை வழக்குகளோட மிக முக்கியமான அந்த கான்ஸ்பிரசி தியரி உள்ள ஃபைலெல்லாம் கூடிய விரைவில் நம்ம கைக்கு கிடைக்க போகிறது. அதை யார் செய்தார்கள் அப்படின்றதான் நம்ம பார்க்க போகிறோம். அது சுவாரஸ்யமாக இருக்கும். அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக நான் பதிவு போட விரும்புகிறேன். இப்போ நம்ம நேராக கொஞ்சம் ரஷ்யா கிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் இஸ்ரேல் கிட்ட வந்துடலாம். ஏன்னா ரஷ்யா கொஞ்சம் ரொம்ப முழுவதும் கொஞ்சம் சுட சுட ரொம்ப ஹாட்டாக இருக்குது. வீடியோ பதிவு கூட பாருங்கள், உங்களுக்கு வரைபடத்துலையும் காட்டுற பாருங்கள். ஆல்மோஸ்ட் ஒரு 210 ட்ரோனுக்கு மேலே தாக்கல் நடத்தியிருக்காங்க ரஷ்யா முழுவதும். முக்கியமான எண்ணெய் கிணறுகள் நேற்று ரஷ்யா முழுவதும் அலாரம் ஒலித்திருக்கிறது. ரஷ்யா தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, 170 ட்ரோனை நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒவ்வொரு ரீஜியனாக, அதாவது குர்க்ஸ் ரீஜியனில் ஆரம்பித்து பிரியான்ஸ்க், ரேசான், சார்டோ, பெல்கிரோத், ரோஸ்டோவ், மாஸ்கோ ரீஜியன், கிரீமியா, வரோன்ஸ், லிப்ஸ்டெக், ஓரியோல், டுலோ, மாஸ்கோ, மொத்த இடத்துலையும் பார்த்தோம்னா இவ்வளோ ரீஜியனை வந்து தாக்கல் நடத்தியிருக்காங்க. அத்தனையும் நாங்கள் சுட்டு வீழ்த்தியிருக்கிறோம். ஆனால் ரஷ்யானுடைய மிக முக்கியமான எண்ணெய் கிணறுகள், ரொம்ப லார்ஜஸ்ட் ரிஃபைனரி எல்லாமே வந்து பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. பதிலுக்கு அதிகாலை 3:45 மணிக்கு இவங்க கியூ மீது ஒரு 2-3 தாக்கல் நடத்தியிருந்தாங்க. அதற்கு ஜெலன்ஸ்கி வந்து தனது காலையில் ஒரு பெரிய ஒரு தீவிரவாத தாக்குதல்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். இவங்க நடத்திய நல்ல தாக்குதல், ரஷ்யா நடத்திய தீவிரவாத தாக்குதல், அந்த வார்த்தைகளை நம்ம புரிஞ்சு அளந்து பிரித்து வச்சுக்கலாம். அதுதான் நம்மளுக்கு கரெக்டாக நல்லது இல்லையா? உக்ரைன் தரப்பு என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு நல்ல தாக்குதலை நாங்கள் நடத்தினோம், பட் அவங்க தீவிரவாத தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இவர் என்ன பண்ணிட்டாரு, ரஷ்யாவுடைய செக்ரட்டரி ஆஃப் சீஃப் வந்து ஆல்மோஸ்ட் நாங்கள் நியூக்ளியர் யுத்தத்துக்கான நேரம் நெருங்கி விட்டது, எங்களுடைய சோதனை வந்து பெரிய அளவுக்கு இருக்கிறது. குறிப்பாக இப்போ அமெரிக்கா தரப்பில் அமைதி விரும்புகிறேன்னு சொல்லப்பட்டிருந்தா கூட இருக்கக்கூடிய நட்பு நாடுகள் கொஞ்சம் நண்பரோட சகவாசம் சரியில்லை, நண்பரோட சகவாசம் வந்து உக்ரைனை தூண்டி விட்டு உக்ரைன் பெரிய அளவுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, விரும்புகிறாங்க அவங்கன்னும் போது நாங்கள் அந்த விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டிய ஒரு தருணம் எங்களுக்கு இருக்கிறது. ஒருத்தர் விரும்பிட்டாருன்னா அந்த விருப்பத்தை நிறைவேற்றணும். அதனால துடைத்து வச்சதை மறுபடியும் கொஞ்சம் துடைச்சி வச்சுட்டு மறுபடியும் தாக்கல் நடத்தலாமான எண்ணத்தில் நாங்கள் இருக்கிறோன்ற மாதிரி ஒரு பரபரப்பான செய்தியை சொல்லிட்டு, ரஷ்யா சார்பாக எப்போனாலும் நாங்கள் ட்ரம்ப் கிட்ட பேச தயாராக இருக்கிறோம், அமைதி பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அவர் மறுபடியும் சொல்கிறாரு, ஏதோ புட்டின் மட்டும் தான் புட்டின்ற பாருங்க, ஜெலன்ஸ்கி மட்டும் தான் தயாராக இருக்கிறான்னு சொல்கிறாங்க, நாங்களும் தயாராக தான் இருக்கோம், வாங்க வந்து பேசுங்கோ அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் அதை தாண்டி கொஞ்சம் பதற்றமான ஒரு சூழ்நிலை தான். ஏன்னா பயங்கரமாக டியூன் பண்ணிட்டு இருக்காங்க. இன்று கூட யூகே என்ன பண்ணிட்டாங்க, யாரெல்லாம் உக்ரைனில் போயிட்டு நம்ம நாடுகள் சார்பாக இருக்கக்கூடிய பெரிய பெரிய நபர்கள்லாம் அங்கே ஆயுதங்கள் தயாரித்து அங்கே கொடுக்குறீங்களோ உங்களுக்கு சப்சிடி கொடுக்குறேன்ட்டாங்க. யார்? யூகேல. இது வேறு என்னங்க வேணும், அவங்க சொந்த மக்களை கூட சப்சிடி கிடையாது, அவங்க சொந்த நாட்டில் கொஞ்சம் உற்பத்தி செய்து வேலைவாய்ப்பை கொடுக்குறன்றவங்களுக்கு கூட சப்சிடி கிடையாது. ஆனால் அதே நீங்கள் உக்ரைனில் போயிட்டு ஒரு 1000 செல்ஸ் மீதியெல்லாம் உருவாக்கி நீங்கள் கொடுத்தீங்கன்னா பாதி மட்டும் செலவு பண்ணுங்கள், மீதி பாதி அண்ணன் சப்சிடி கொடுக்குறேன்றாரு. ஃபுல்லாக பண்ணுங்கோ அப்படின்றாரு. அப்போ நம்ம புரிஞ்சுக்கலாம், நம்ம அவங்களோட எண்ணம் என்னவென்று புரிந்து கொள்ளலாம். இத்தனை நாள் அமைதியாக இருந்த பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் அவர்கள் கூட கொஞ்சம் துள்ளி எந்திரிச்சு கொண்டிருக்கிறார். எப்பொழுது தாக்கல் நிகழ்த்துவோம், எப்பொழுது அடிப்போம் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ ட்ரம்ப் அவர்கள் தான் பாவம்
ஒரு பக்கம் கண்டென்ட் கந்தசாமி அவர்கள் தான் ஒரு பக்கம் வந்து புலம்பிட்டு இருக்கிறாரு, அமைதி ஏற்படுத்துறேன்னு. ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இதுக்கப்புறம் நாங்கள் ஆள் எடுக்கிற மாதிரி இல்லை, ஏன்னா அமெரிக்கா ஃபண்டு நிறுத்தினதுக்கப்புறம் இதுக்கப்புறம் ஹைரிங் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய ட்ராவல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கிறோம், எல்லாம் நிறைய வித்ட்ரா பண்ணுறோம், கொஞ்சம் கஷ்டகாலம் தான் அப்படின்ட்டாரு. அதுக்கு தான் சொல்லிட்டார் ஷி ஜின்பிங் அவர்கள் வந்து கொஞ்சம் முறைச்சி பார்த்தா கூட ரொம்ப சீரியஸாக சொல்லியிருக்கிறாரு, கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் உதவி பண்ண தயாராக இருக்கேன். இதுக்கு முன்னாடி தான் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்தேன், இப்போல்லாம் ஃபுல் ஃபண்டு உனக்கு எவ்வளோ வேணுமோ அண்ணங்கிட்ட வந்து கேட்டு வாங்கிக்கோங்க, மனசு தளர விட்டுறாதீங்க, ஃபண்டு நான் கொடுக்க தயாராக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ நம்ம சீரியஸான யுத்தத்துக்கு போகலாம். காரணம் என்னவென்றால், இன்றைக்கி இஸ்ரேல் சொல்லிட்டாங்க, ஆக்சுவலாக 60 நாள் முடிஞ்சு வர ஞாயிற்றுக்கிழமை இஸ்ரேல் வந்து லெபனானுடைய சதன் லெபனான் பகுதிகளில் அங்கேருந்து வெளியேற வேண்டியது ஒப்பந்தத்தின்படி. ஆனால் வரைபடத்தை காட்டிட்டு உங்களுக்கு சொல்கிறேன், நான் முந்தானத்து வரைபடத்தையும் காட்டினேன், இது வந்து நேற்று வரைபடத்தையும் காட்டுறேன் பாருங்கள். இந்த வரைபடத்தில் அந்த லெபனான் பகுதியில் மட்டும் பாருங்கள், வேறு எங்கேயும் பார்க்காதீங்க, கண் அங்கே மட்டும் வைங்க, இல்லை பேராஷூட்டை கட்டி இறக்கிடுங்க அங்கேயே, பக்கமே இப்போ கூட போய் பார்த்துட்டு வந்துடுங்க, ஏன்னா உங்களுக்கு அப்போது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். பாருங்கள் தாக்குதல் எந்த அளவுக்கு வந்து குவாண்டரான்ற பகுதியிலும், மர்காபா அப்படின்ற ஒரு பகுதியிலும், ஹுலா அப்படின்ற ஒரு பகுதியிலும், மிட்வாலா இந்த பகுதியிலலாம் தொடர்ந்து தாக்குதலை நிகழ்த்திட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ரெஃப்யூஜிஸ் வராங்க, அதாவது அகதிகளாக வெளியே போனவங்க, ரெஃப்யூஜிஸ்னு அவங்க சொல்லக்கூடாது, சொந்த வீடு எழுந்தவங்க சொந்த வீடு நோக்கி வராங்க, அவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதாக சொல்கிறாங்க. மீதி நம்ம வழக்கம் போல் கீழே இருக்கிற பகுதியை நம்ம அப்புறம் என்ன பண்ணலாம், ஏன்னா பாலஸ்தீனத்துக்குள்ளே பெரிய அளவுக்கான கைது வேட்டைகளும் ஒரு பகுதி பாருங்கள் செக் போஸ்ட்டே வச்சுட்டாங்க, கிரியேஷன் ஆஃப் நியூ செக் போஸ்ட்டு போட்டு அந்த பெல் ஃபர்க்ன்ற பகுதியில் இதுக்கப்புறம் முழுமையாக இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டுக்கு வருதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அங்கே காசா பகுதியில் ஒரு சின்ன ஒரு எசகு புசுக்கான சம்பவம் நடந்திருக்கிறது. பட் ஆனால் சண்டே ப்ரிப்ரேஷன் நடந்துகிட்ருக்கு, கைதிகளை வெளியிடுறாங்க. சரி, இப்போ இஸ்ரேல் என்ன சொல்ல வராங்க இந்த உலகத்துக்கு அப்படின்னா, நாங்கள் எங்களுடைய படைகள் நான் திருப்பி வாங்குற மாதிரிலாம் இல்லை, நாங்கள் நினச்ச மாதிரி ஹெஸ்புல்லா வெளியேறல, ஆயுதங்கள் வந்து தோண்ட கிடைத்து கொண்டே இருக்கிறது. அங்கே லெபனானும் முழுமையாக தனது பொறுப்பு ஏற்றுக்காமல் இருக்காங்க, தட்டி கழிச்சிட்டு இருக்காங்க. யூனிஃபிலினுடைய 300 மீட்டருக்கு பக்கத்திலேயே இன்னும் ஆயுத குடோன்கள் இருந்து கொண்டிருக்கிறது. அமைதி படைக்குழுவும் வேலை செய்யலை. அப்படி இருக்கும்போது நாங்கள் தீவிரவாதத்துக்கு எதிரான வேலைகளை செய்து கொண்டுவோம், அதில் நான் பின்வாங்க மாட்டோம், எந்த சமரசமும் இல்லை, நாங்கள் தாக்குதலை நிகழ்த்துவோம், நாங்கள் பின்வாங்க போவதில்லை, நகி அட்டாக் ஹே அப்படின்னு இஸ்ரேல் தரப்பில் சொல்லிட்டாங்க. ஹெஸ்புல்லா தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, அட்டாக் ஹே, அதாவது பதிலுக்கு நாங்களும் அட்டாக் பண்ணுவோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் இதுக்கப்புறம் பொறுத்தது போதும், பொங்கியலும் மனோகரா தான், நாங்களும் இத்தனை நாள் வேறு வழி இல்லைன்னு அமைதியாக இருந்தோம், இதுக்கப்புறம்லாம் அமைதியாக இருக்க மாட்டோம், எங்களுடைய தாக்குதலை இனி நாங்கள் தொடங்க வேண்டியதான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஞாயிற்றுக்கிழமை இருந்து மறுபடியும் முறைப்படி நாங்கள் யுத்தத்தை அனௌன்ஸ் பண்ண போகிறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மறுபடியும் ஒரு ரொம்ப சூடான நிலவரம். ஆனால் ஒரு சில பத்திரிகைகள் என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரம்ப் அவர்கள், நம்ம கந்தசாமி அவர்கள், இல்லை நான் அந்த பகுதியிலிருந்து வெளியேற சொல்லிட்டேன் ஸ்ட்ரிக்டா இஸ்ரேல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அவர் நான் அடுத்த நாள் நான் சொல்லவே இல்லைன்ற சொன்னாலும் வாய்ப்பு இருக்குது. அதனால் பொறுத்திருந்து பார்க்கலாம். அங்கே மட்டும் இல்லை, பாலஸ்தீனத்துக்குள்ளாரையும் திடீர்னு ஷின்பெட் ஆப்ரேஷன் எல்லாமே ஒன்றாக கூடி எர்சி எலாவி அவர்கள் ஒரு பெரிய ஒரு கூட்டம், அது இல்லாமல் செய்தியாளர் அவர் ஒரு வீடியோவை தனிப்பட்ட முறையிலலாம் போட்டிருக்காங்க. அந்த வீடியோவில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, பாலஸ்தீனத்துக்குள்ளாரையும் எங்கள் நாட்டுக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய தீவிரவாதங்களுக்கு எதிராக நாங்கள் தாக்குதலை தொடங்க போகிறோம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. காசாவுக்குள்ளார ஒரு இடிபாடு நிறைந்த கட்டிடத்தில் அவங்க காசானுடைய மினிஸ்டர் சார்பாக நேற்று சொன்னால் 50 பேர் பக்கம் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சில பத்திரிகைகள் என்ன சொல்கிறாங்கன்னா, 120 டீகம்போஸ்டு பாடி வந்து கிடைத்திருக்கிறது எங்கள் காசாவுக்குள்ளார, இன்னும் இறந்த உடல்கள் அவங்க விட்டுட்டு போன பகுதியில் நிறைய இருக்கிறதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹமாஸ்னுடைய மிக முக்கியமான நபர் லீடர் ருச்சி முஸ்தாகா யார்னா, சின்வார் அவர்களுக்கான மிக ஒரு பொலிட்டிக்கல் பிரிவு இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர். இதுக்கு முன்னாடி சின்வார் கூட இருந்தபோது அவருக்கான இறுதி அஞ்சலி இன்றைக்கி நிகழ்த்தியிருக்காங்க. அவருமே இருந்தது அப்போ உறுதி செய்திருக்காங்க. இந்த பக்கம் இஸ்ரேல் தரப்பில் இருந்து பாலஸ்தீனத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சில வீடியோ பதிவுகளும் நீங்கள் பக்கத்தில் பாருங்கள். புல்டோசரை கொண்டு தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய பகுதியை குழித்துனா அதை தோண்டி எடுத்துகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பெரிய ஒரு தேடுதல் வேட்டை ஈடுபட்டு இருக்காங்க. இன்று கூட 2 பாலஸ்தீன நபர்களை சுட்டுக் கொன்றதாக இஸ்ரேலோட டிஃபென்ஸ் சார்பாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் அந்த சமைரா பகுதியும் எங்கள் முழு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. இது அங்கே இருக்கக்கூடிய முழுமையான தகவல். அப்போ 2 இடத்துல உறுதி பண்ணுறாங்க, காசாவிலேருந்து வெளியேறதையும் உறுதி பண்ணுறாங்க.
காசாவில் இப்போது நிலம்பி எங்கள் தாக்குதல் இல்லை, ஆனால் ஹெஸ்புல்லாவுக்கு இந்த பக்கம் நாங்கள் தாக்குதலை உறுதி செய்கிறோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஒன்று பாலஸ்தீனத்துக்குள்ளேயும், இன்னொன்று மேலே ஹெஸ்புல்லாவுக்குள்ளேயும். ஒரு சின்ன விஷயம், பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீடியோ பதிவை கூட உங்ககிட்ட காட்ட விரும்புகிறேன். இவர் யாருன்னா பாலஸ்தீனோட ரெஃப்யூஜி, அகதியாக இருக்கிறாரு. அங்கே அகதி கேம்பில் ஒரு பெரிய அளவுக்கு இந்த டிக்டாக்லாம் வீடியோவை போட்டு பணத்தை ஃபுல்லாக, அதாவது என்னென்னா டொனேஷன் மாதிரி பெற்று காசானுடைய மக்களுக்கு துணியெல்லாம் வாங்கி ஒரு பெரிய வண்டி அரேஞ்ச் பண்ணி எல்லாமே ஃபோன்லேயே ரெடி பண்ணி அங்கே ராஃபா வழியாக எகிப்து அலோவ் பண்ண தான் இந்த பக்கம் வரும். ஏன்னா இந்த பக்கம் இஸ்ரேல் கட்டுப்பாடு இருந்தாலும் இஸ்ரேல் உள்ள அலோவ் பண்ணுறாங்க, பட் இருந்தாலும் எகிப்து செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்கண்ணா. ஆனால் எகிப்து வந்து எவ்வளோ கேட்குறாங்கன்னா $20,000 சார்ஜிங் கேட்குறாங்க. எவ்வளோ? $20,000 வந்து எகிப்து அத்தாரிட்டி லஞ்சமாக கேட்டால் கொடுத்தா தான் நான் உள்ளே அனுப்புவோன்றாங்க. கால கொடுமை. எகிப்தெல்லாம் எங்கள் நட்பு நாடுன்னு சொல்கிறதுக்கு கால கொடுமை அப்படின்றாரு. இல்லை, எகிப்துன்னு தான் இந்த சூழ்நிலை கூட ஒரு $20,000 அங்கே இருக்கக்கூடிய அத்தாரிட்டி வந்து லஞ்ச பணம் வேணும் அப்படின்னா நான் பாதி துணி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். என்ன உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்றாங்க. நீ இன்னொரு ஆங்கிளில் ஒரு ஃபண்ட் எப்படி கலெக்ட் பண்ணுறாரு அதெல்லாம் ஒரு பக்கம் விட்டுடலாம். நம்ம அவர் கிரிப்டோ கரன்சியை கூட மேபி கரெக்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் எகிப்து வந்து நட்பு நாடுன்ற பேரில் இன்னும் எங்களுக்கு துரோகம் செய்திருக்கிறது. அதே இந்த பக்கம் இஸ்ரேல் கூட அந்த அளவுக்கு வாங்கலை, விடுறாங்க. எகிப்து தான் எங்களுக்கு துரோகி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அந்த பதிவு உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன். சிரியா கிட்ட போனோம் அப்படின்னா சிரியாவுடைய ஜுலானி அவர்கள் தெளிவாக சொல்லிட்டார், இஸ்ரேல் தாக்கல் நடத்த நிறுத்துங்க, நான் உங்ககிட்ட சண்டையிட விரும்பலை, உங்ககிட்ட எப்படி நீங்கள் நிறுத்தணுன்றதை தொடர்ந்து நீங்கள் தாக்கலைன்னா ஒரு ப்ரெஷர் கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கும், நிச்சயம் நீங்கள் பகுதியை தாக்கல் நடத்தக்கூடாதுன்னு இருக்காங்க. ஏன்னா அந்த சேட்டலைட் இமேஜஸ் பாருங்கள், 5 நவம்பர் 2024, 21 ஜனவரி 2025 ஏதாவது வித்தியாசம் தெரியுதா பாருங்க, உங்களுக்கு தெரியுதா? ஒரு ரோடு வழி இருக்குது, ஒரு பெரிய ஒரு கட்டிடம் மாதிரி உருவாக்கி இருக்கிறாங்களா? அப்போ ஏதோ சம்திங் வந்து கட்டிகிட்டு இருக்காங்க, நம்மளுக்கு தெளிவாக தெரியுது. இன்னொரு விஷயம் என்னென்னா, எலான் மஸ்க் அவர்கள் பதவி ஏற்றுக்கும் போது இப்படி பதவி ஏற்றுக்கிட்டார்ல, அது வந்து நிறைய பேர் நாசிக்களோட சல்யூட் தான் பண்ணியிருக்கிறான்னு. இந்த நெதன்யாஹு அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, எனது அருமை நண்பர் எலான் மஸ்க் அவர்கள் நிச்சயம் நாசிக்களை நினைவுபடுத்துகிற மாதிரி ஒரு இன்டென்ஷனில் பண்ணியிருக்க மாட்டார், அவர் நட்பின் அடிப்படையில் தான் பண்ணியிருப்பார், அதனால் நான் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல அப்படின்ற மாதிரி சொன்னோடனே தேங்க்யூ நண்பா, தேங்க்யூ அப்படின்னு எலான் மாஸ்க் வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா எலான் மாஸ்க் என்னைக்கு இப்படி ஒரு சிம்பிளை போட்டாரோ அது நிறைய விஷயம் அதை பற்றி பேசிட்டு தாங்க இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, அவருக்கே கொஞ்சம் டேஞ்சராக அமைஞ்சிருக்கு. ஜெர்மனியில் என்ன பண்ணிட்டாங்க, இப்போ ஆளுகின்ற அரசாங்கம் இருக்குல்ல, அவங்க கொஞ்சம் எலான் மாஸ்குடைய ஃபேக்ட்ரி அங்கே இருக்குல்ல, சரி எலான் மாஸ்க்கு என்ன கோவம்னா பாருங்கள், அந்த ஃபேக்ட்ரியில் இந்த க்ரீன் ஆர்கனைசேஷன் ஒரு டீம் இருக்குது. அந்த க்ரீன் ஆர்கனைசேஷன் அந்த கிரேட்டா தன்பர்க் இருக்காங்கல்ல, அவங்க டீம் என்ன பண்ணியிருக்காங்க, முற்றுகையிட்ட போடுறேன்னு சொல்லிட்டு நிறைய கம்பெனி கொஞ்சம் அடித்து உடைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை லேட்டாக உள்ள வந்து நிறைய இதை பற்ற வச்சுட்டாங்க. நான் கோச்சிட்டு நான் கிளம்புறேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி திரும்பி இருக்குது. இப்போ என்ன சொன்னான்னா, அதுக்கு தேவையான பேர் பார்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நிறைய நிறுவனங்கள் இதுக்கப்புறம் எலான் மாஸ்க்கு கொடுக்க மாட்டேன்றாங்களாம் ஜெர்மனியில். என்றைக்கு எங்கள் நாட்டை அசிங்கப்படுத்துகிறாரோ, என்றைக்கு சும்மா ஒரு ட்விட்டை போட்டு என்ன நினச்சிட்டு இருக்கிறாரு, ஜெர்மனி சும்மா அசிங்கப்படுத்திட்டே இருக்கிறாரு, அதனால் நாங்கள் ஆளுங்கட்சிக்கு நாங்கள் சாதகமாக இருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப கடுமையான வார்த்தைகளை சொல்லிட்டு இருக்காங்களாம் எலான் மஸ்க்கு. அது ஒரு பிரச்சனை. அவங்க மட்டும் இல்லை, ஐரோப்பா முழுவதுமே இப்போ எலான் மஸ்க்கு எதிராக போர்க்கொடி தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரே ஒருத்தரை தவிர. யார் அது? உங்களுக்கு நான் இன்றைய பொதுரி வினாடி வினாவுக்கு அந்த கேள்விகளுக்கான பதில் உங்ககிட்ட விட்டுறேன். ஐரோப்பாவில் ஒரே ஒரு நாட்டோட பிரைம் மினிஸ்டர் மட்டும் ஆதரவாக இருக்கிறார். யார் அவர் அப்படின்றதே நான் உங்களுக்கு, அவர் ஒரு பெண் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு குழு கொடுத்து அது பதில் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்குறேன் நான். சரி, ஃபைனலாக வீடியோட நிறைவு பகுதியை நோக்கி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போகலாம். பத்திரிகைகள் என்றன்ற மாதிரி ஜப்பான் 1945 அப்புறம் வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் இந்த குருல் ஐலாண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த குருல் ஐலாண்டில் தான் கொஞ்சம் அங்கே இருக்கக்கூடிய எண்ணெயெல்லாம் ரஷ்யா தோண்டி எடுத்துகிட்டு இருக்காங்க. ரொம்ப நாள் பிரச்சனையாகவே இருந்தது. இப்போ நாங்கள் அமைதி ஒப்பந்தத்துக்கு ஈடுபடுவதற்கு தயாராக இருக்குன்னு சொல்லிட்டு ஷேகுரு இஷிபா, யார், ஜப்பானுடைய பிரைம் மினிஸ்டர் ஷிகுரு இஷிபா அவர்கள் வந்து ஒரு விருப்பத்தை வந்து இப்படி அப்படின்னு தலையாட்டி இருக்கிறாராம். அதனால் கூடிய விரைவில் அமைதி ஏற்படுறாங்க. 1947க்கு அப்புறம் இப்போ ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது. விக்டர் ஓர்பன் அவர்கள், யார், ஹங்கேரியினுடைய பிரதமர் விக்டர் ஓர்பன் அவர்கள் வந்து ஐரோப்பா கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க. மிகப்பெரிய ஒரு கிரைசிஸில் இருக்கேன், ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ஒரு நாடு ரொம்ப கஷ்டப்படும் போது நம்ம நாடுகள் தான் தீர்த்து வைக்கணும், ஆனால் உக்ரைனும் எங்களுக்கு வரக்கூடிய கேஸ் அண்ட் ஆயிலை தடுத்துட்டு இருக்காங்க, இன்னுமே நீங்கள் தலையிடல அப்படின்னா நீங்களாம் இருக்கிறதே வேஸ்ட்டு, இதுக்கப்புறமும் நீங்கள் அப்புறம் எதுக்காக ஒரு ஐரோப்பா யூனியன் ஒன்று வச்சுட்டு இருக்கீங்க, கலைச்சிட்டு அவங்கவுங்க ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்துட்டு சாப்பாடு செஞ்சுட்டு சாப்பிட்ற வழியை பாருங்கள் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வெறுப்பாக பதிலை சொல்லியிருக்கிறாரு.
சீனா திடீர் அறிவிப்பு, எங்ககிட்ட வேர்ல்டுலே லித்தியம் ரிசர்வ் வந்து நாங்கள் தான் செகண்ட் லார்ஜஸ்ட் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே ஆஸ்திரேலியாவை ஓவர்டேக் பண்ணிட்டோன்னு இருக்காங்க. இப்போ வருகிற காலங்களில் லித்தியம் தான் மிகப்பெரிய அளவுக்கு, ஏன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கான பேட்டரி ப்ரொடக்ஷனுக்கு லித்தியம் தான் மெயின். அதனால் நாங்கள் தான் செகண்ட்றாங்க. ஏற்கனவே தங்கம் வேறு ட்ரில்லியன் கணக்கில் இருக்குன்றாங்க. அடுத்தடுத்த அறிவிப்புகள் வந்து கொண்டே இருக்கிறதுன்ற மாதிரி சொல்ல முடியும். சவுத் கொரியானுடைய முன்னாள் அதிபர் யான் ஷூக் யூல் இருக்கிறார்ல, அவருக்கு மறுபடியும் இன்று வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலிமா ஜட்ஜ் அவங்க சொல்லிட்டாங்க, இங்கே பாருப்பா, கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு. நீங்கள் முன்னாள் அதிபராக இருந்தால் கூட ஆம் என்று இல்லை என்று கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டும். எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருந்தால் எப்படி? சொல்லுங்கள். அதனால் நான் உங்களுக்கு மேலும் ஒரு 10 நாள் கொஞ்சம் விசாரணை காவலை அதிகரிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாராம். அதனால் அவர் ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறார். காலைல டீ கூட குடிக்கலன்ற மாதிரி சொன்னாங்க, தண்ணி தான் குடித்தாராம். யார்? யான் ஷூக் யூல் அவர்கள். மெக்சிகோனுடைய எல்லை பகுதியில், எங்கே? அமெரிக்கா மெக்சிகோ எல்லை பகுதியில் இருக்க ஃபைனல் கிளைமேக்ஸில் 3 தகவல் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மெக்சிகோனுடைய எல்லை பகுதியில் மெக்சிகோ நிறைய டென்ட்டெல்லாம் அமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதற்காக என்றால், அந்த நாடு கடத்தப்படுகிற மக்களை முதல்ல இந்த டென்ட்டில் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஐடென்டிஃபை பண்ணி எங்கள் நாட்டுக்குள்ளே ஏற்றுக்கலான் இருக்கோம், நாங்கள் தயாராக இருக்கிறோம், எங்கள் நாட்டு மக்களை அனுப்பிவிடுங்கள், பைடன் அவர்கள் ட்ரம்ப் அவர்களே அனுப்பிவிடுங்கள்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பெரிய டென்ட்டு. அதே போல் அந்த பற்றி எரிகின்ற காட்டுத்தீ லாஸ் ஏஞ்சல்ஸில் 10,000 ஏக்கருக்கு மேலே இன்னும் தொடர்ந்து பற்றி எரிந்து கொண்டு தான் இருக்கிறது. கொஞ்சம் ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டுன்னு சொல்லப்பட்டாலும் ஒரு சில பகுதிகள் எரிந்து கொண்டு தான் இருக்கிறது. ஃபைனலாக நான் வந்து இவர் ஜெலன்ஸ்கியோட நான் முடிக்கிறேன். நான் தாக்குதல் நடத்துவதற்கு ஒரு நாளைக்கு முன்பு ரஷ்யா தரப்பில் ஒரு ப்ரெஷர் கொடுக்கப்பட்டு ப்ரோ ரஷ்யன்ஸ்லாம் ஒரு லிஸ்ட்டு கொடுத்தாங்களாம். இவங்களெல்லாம் நீங்கள் வந்து முக்கிய பதவியில் அதிபராக உட்காரச்சிட்டா நாங்கள் தாக்கல் நடத்த மாட்டோம்னு சொன்னாங்களாம். அதை நான் விடவே இல்லை. அதுக்கப்புறம் நான் வந்ததுக்கப்புறம் தான் அவங்கள சிறை தண்டனையும் நாடும் கடத்தினேன். என்றைக்கு அவங்க லிஸ்ட்டு கொடுத்தாங்களோ அந்த லிஸ்ட்டை தான் நான் மெயினாக எடுத்துக்கிட்டேன். இல்லைனா இந்நேரம் உக்ரைன் வந்து முடிஞ்சிருக்கும். நான் தான் உக்ரைனை காப்பாற்றி வச்சுருக்கேன்னு இருக்கிறார். நிஜமாவே ஜெலன்ஸ்கி உக்ரைனை காப்பாற்றிருக்கிறாரா? அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சேமமாக சந்தோஷமாக இருக்காங்களான்றது உங்கள் பதிலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார். ஸோ மச். நன்றி, வணக்கம்.